மணிப்பூர் மாநில மக்கள் தொகையில் 53% மொய்டி சமூகத்தினர் வசிக்கின்றனர். நாகா, கூக்கி உள்ளிட்ட பழங்குடியினர் 40% இருக்கின்றனர். இவர்கள் மலைப்பகுதிகளில் வசிக்கின்றனர். பிற சமூக மக்கள் 7% பேர் உள்ளனர். இதில் மொய்டி சமூகத்தினர் தங்களுக்கும் பழங்குடி அந்தஸ்து வேண்டி பல ஆண்டுகளாக கோரி வருகின்றனர். அதற்காக கடந்த ஆண்டு பேரணிகளை நடத்தினர். அப்போது மொய்டி மற்றும் கூகி சமூகத்தினர் இடையே மிகப்பெரிய மோதல் மூண்டு தீவிர கலவரமாக மாறியது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் உயிர்களை பலி கொடுத்தனர். பலரது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது. இந்த வன்முறை துளிர்விட ஆரம்பித்தது முதலே மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து மாநிலத்தில் அமைதியை கொண்டுவர பல முயற்சிகளை எடுத்து மாநிலத்தில் அமைதியை கொண்டு வந்தது. இருந்த போதிலும் ஆங்காங்கே மாதம் ஒரு முறை கலவரம் வெடிக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் மாநிலத்தின் மூத்த அமைச்சர் உட்பட 4 எம்எல்ஏக்களின் வீடுகள் தாக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவின் வீடும் அடக்கம். கலவரக்காரர்கள் வீடுகளுக்கு தீ வைத்தனர். முதல்வர் பைரோன் சிங்கின் பூர்வீக வீட்டை நோக்கி போராட்டக்காரர்கள் முன்னேறினர். ஆனால் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடக்கவில்லை. இந்த நிகழ்வுகளில் பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது. சாலைகளில் டயர்கள் எரிக்கப்பட்டன. வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சாலைகளில் இரும்பு கம்பிகள் குறுக்கே போடப்பட்டது. மேலும் ஜெய்பா மாவட்டத்தில் முகாமில் தங்கி இருந்த மொய்டி சமூகத்தைச் சேர்ந்த 6 பேர் கலவரக்காரர்களால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளை உடனே ரத்து செய்து டெல்லி சென்று மணிப்பூரில் நடப்பது குறித்து ராணுவம் மற்றும் தனது துறை அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டார். அப்போது இந்த கலவரம் தொடர்பான வழக்குகளை NIA விசாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த வழக்குகள் தற்போது மணிப்பூர் காவல்துறையிடமிருந்து NIAவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தற்போது காலங்காலமாக இருந்து வந்த ஜம்மு காஷ்மீர் பஞ்சாயத்து முடிந்துவிட்டது. நக்சல் உட்பட இடதுசாரி தீவிரவாதமும் கடைசி நாட்களை இந்தியாவில் எண்ணி வருகின்றன. இதை உணர்ந்த இந்தியாவை எதிர்க்கும் வெளிநாட்டு சக்திகள் வடகிழக்கு பகுதியை குறிவைத்து மணிப்பூரில் இத்தகைய கலவரத்தை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களுக்குள் இருக்கும் வங்கதேசத்தில் என்ன நடந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் மணிப்பூரில் NIA தீவிரமாக இறங்கி உண்மையாக யார் இத்தகைய நரித்தனத்தை செய்கிறார்கள் என்பதை ஆராயும். இது மணிப்பூரில் தற்போது நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலைக்கு முடிவு கட்டும் முடிவுரையில் ஒன்றாக இது அமையும் என விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.